இன்னைக்கு அட்சன் ஃப்ரெஷ் கிரீம் வச்சு சூப்பரான பன்னீர் கோஃப்தா கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். விசேஷ நாளில் இந்த பன்னீர் கோஃப்தா கறி செஞ்சிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அட்சன் ஃப்ரெஷ் கிரீமில் பண்ணுறதுனால இந்த கிரேவி நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ இது திருகி எடுத்துக்கலாம். கூடவே 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இதையும் திருகி எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்குன 5 முந்திரி, 10 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துட்டு மீடியம் சைஸில் உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த உருண்டையை பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பீஸாக சேர்த்துக்கலாம். அடுப்பு தீயை மீடியமான அளவில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பீஸாக திருப்பி விடுங்க. இந்த அளவுக்கு கலர் மாறினதும் இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு ஸ்பைசஸும் கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய், 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்குனது, ஒரு 15 முந்திரி, இது 2 சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் பொடியை நறுக்குன 3 தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதையும் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகுனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த டைமில் அட்சன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போ க்ரீம் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக கசூரி மெத்தி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க கோஃப்தாவை சேர்த்துக்கலாம். இதில் செயற்கையான வாசனையும் கலரோ எதுவுமே சேர்க்காம க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான பன்னீர் கோஃப்தா கறி ரெடி.